என்னங்க ஐயா, ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் ரிஷிகேசாய நம, ஓம் பத்மநாபாய நம. சர்வோபஜாரபூஜாம் சமர்ப்பயாமி. ஓம் சாங்கிரஹண்யேத்யாயஜதே இவாம் ஜனதம் சங்கிரஹ்ணானீதி ஸ்வாததாரத்னே ரசனா பவதி ஸ்வாததமாத சம்வத்சர சம்வத்சரமேவாவரந்தே மௌஞ்சே பவதி ஊர்த்வே முஞ்சாः ஊர்த்வமேவாவரந்தே चित्रा नक्षत्रं भवति चित्रं वाये दशकर्मा यजस्वमेधस्समर्थे हिरण्यपात्रं तवः पूर्णं ददाति मतो व्याधानीति एकतां ब्रह्मणोपहरति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. महादेवाय नमः. कस्तूरीराञ्जनं दर्शयामि. ओम सर्वस्यां जे सर्वस्ये जे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. காத்து கருப்பு தீட்டு பட்டக்கண்ணு செய்வன எல்லாமே இந்த தீயோட ஏறியட்டும். துப்புப்பா. அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்கு என் பிள்ளை மேல, இப்படி எரியுது. எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதவ பிள்ளை மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஊர்ல இருக்கிறவன் வக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவன் என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெற்றதுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போகுதா? இருக்கிறத வித்து தின்னாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். தாங்கும்படி தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் தெரியறான். என்ன மொபைல் போய் திரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேனா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி திரியறமா? இத பாராத்தா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரையே மாத்தி காட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்தார் பேச்சு. ஓல்ட் மேன். பாத்தியாடி, உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு, உன் மகனாச்சு, எக்கேடும் கெட்டு போங்க. இவன் இப்படியே இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமே தான் அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்து வர போறாளாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா. இந்த தோட்டத்துல திருண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கும் சேர்த்துதான் உதவியும். சேர்க்கவாடி இருங்கடி வர, நம்ம தான் அலட்டிக்கிறீங்க. வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம். தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து குடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை சோலை கொடுத்து, அவ்வளவுதான். அம்மா சீக்கிரம் வாமா, கையில வச்ச மருதாணி காஞ்சி போச்சு, சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா. நாளைக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன், அதுக்கு தான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாமா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்தும் வச்சது, பிரிச்சும் வச்சது. இன்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ, அன்னைக்கே என் வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரகம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊரையும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்சு உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு
உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாச குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பள உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார். பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் அழுத, துடிச்ச, புரண்ட. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழைய ஏன் மேல திரிச்சு விட்டுட்டாரு. ஊரே அவர் பக்கம் நின்னு என்னை ஏச ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன். உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணுல சின்ன அம்பலத்தோட வாரிச உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கை தாத்திட்டு ஓடுடா. குமரையா, குமரையா. ஐயா வணங்க. வணக்கம் ஐயா. யாரா மாட்டுக்கார காளி? நான் தான் சாமி. ஏய், ஆளை கண்ணுல பார்த்து ஒண்ணு கிடைக்க மாட்டேன், ஜல்லிக்கட்டு மாட்டு சொல்லி தருகிறேன். புடிச்சிட்டு போய் உடத்தட்டி உழவுக்கு போடல. கண்ணார் என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா. எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. வாஸ் 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 வாஸ். நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல, கோயில் உண்டியில் காசுல வீட்டுல வந்து சேர்த்துட்டியா? அதை மறப்பனா? பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாயவா கூப்பிடுற, பூனைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. வாமா. அம்பலம் வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டா பண்றீங்க ராஸ்கல். ஒண்ணு தப்பு மேலதானே? இல்லீங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல யாரு உள்ளதான்? நம்ம கல்லுவீட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலங்க பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அதான் பயம் இல்லாம தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேனே. போடா, அம்பலமாவது கம்பளமாவது சினிமாக்கு நேரமாச்சு, பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தாண்டி எங்க அம்மா இந்த சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லன்னா அனுப்பியே இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய், அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு போ. சினிமாவுக்கு நாங்களா? ஆமா, பஸ் போயிடுச்சா? இல்ல. அப்பா கிஸ். பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன், குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே. ஐயா, பஸ் வந்துருச்சுலாம். வாங்கடா, வாங்கடா வாடா. எவன்டா கல் எடுத்து அடிச்சது? நாங்க தாண்டா. குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்டா பஸ் நிப்பாட்டாம போற? ஏன்டா கேன பஸ் ஸ்டாப் இல்லாத ஊர்ல பஸ் நிப்பாட்டணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இதுக்கு யாரா பதில் சொல்றது? இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை ஏத்தாத. எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடா போலாம். டேய், மரியாதையா சொல்றேன், அவங்கள வண்டியில ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில விடு. ஏடா கைய.